ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் கிடையே இந்த கான்பூர் டெஸ்ட் கிரீன் பார்க்கில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் ஸ்பின் ட்ராக்குக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு இயற்கை சக்தி யாராலையும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷனை கொடுத்து 3 ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து ஏற்ற மாதிரி அப்படியே சேம் லெவன் தான், பெருசாக சேஞ்ச் இல்லை. அவங்களுக்கு வந்து கலீதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தைஜுல் இஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே ஃபைன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஆரம்பத்தில் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக முடிஞ்சிச்சு. வெறும் 35 ஓவர்கள் மட்டுமே இந்த டே வந்து போடப்பட்டிருக்குது. ரொம்ப கம்மியான பந்துகள் போடப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டில் வரலாற்றிலே வந்து ஒரு டேல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பந்துகள் போடப்பட்ட ஒரு டே அப்படின்ற மாதிரி வந்து அது தனியாக ரெக்கார்ட் ஆகிருக்குது. சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் 2 சம்பவம். ஒன்று மழை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்ற மாதிரி அது ஒரு ஸ்டாட்ஸ் தனி ரெக்கார்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், பங்களாதேஷ் ஃபேன் ஒருத்தரை வந்து இந்தியன் ரசிகர்கள் வந்து போட்டு பொலபலன்னு பொழந்துட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் அது வந்து அஃபிஷியலாக வந்து ஒட்டுமொத்தமாக எங்கேயுமே சொல்லப்படலை. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் இருக்கிற கான்பூர் ஸ்டேடியமில் இருக்கிற ஃபேன்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து ட்வீட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. ஆனால் அவங்க சொல்கிறபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன நடந்தது அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிரவுண்டில் வந்துமே அவர் வந்திருக்காரு. நம்ம வாக்ஸ்பாப் போனப்போ, சேப்பாக்கில் போனப்போ நான் கூட அந்த மனுஷனை பார்த்தேன். ஒரு பைட்டு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அது வேற ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து என்ன ஒரு விஷயம்னா, சென்னை ஸ்டேடியமில் வந்து ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட்டையுமே வந்து அவதூறாக பேசியிருக்காரு. முக்கியமாக வந்து இந்தியா இஸ் மணி இஸ் மை எனிமி, இந்தியா ஈக்குவல் டு எனிமி, பிசிசிஐ ஈக்குவல் டு ஐசிசிஐ அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்பூர் ஸ்டேடியமில் வந்து முழுக்க சிராஜை வந்து ரொம்ப அப்யூஸாக பேசியிருக்காப்புல, ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசியிருக்காரு. ஸோ அதனால் வந்து முக்கியமாக இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமையும் பற்றி அவதூறாக பேசியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால தான் ஃபேன்ஸ் வந்து கோவப்பட்டு கொஞ்சம் அடிதடி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷி ஃபேன் வந்து வழி தாங்க முடியாமல் மனுஷன் அப்படியே வெளியே வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து அவர் கீழே படுத்திருக்காரு. இதை பார்த்த உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து பயந்து ஓடி வந்து என்னடா செய்தாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது. இவரை வந்து சைட்லையும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் செஸ்ட் சைட்லையுமே வந்து கொஞ்சம் அடி ஓவராக வாங்கியிருக்காரு அப்படின்றத வந்து அங்கனுக்குள்ள சொல்லி ரெக்கார்ட் ஆயிருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேஷ் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஃபேன்ஸ் வந்து பெருசாக வந்து சம்பவத்தில் இறங்கினாங்களா இல்லை சண்டையில் இறங்கினாங்களா அதை பற்றி எங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து 2-3 கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க அந்த கேலரியில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி இப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னன்றதை நாங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ அஃபிஷியலாக அவங்க சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் மூலமாக கிடைச்சது அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் போலீஸ் சொன்னது, இவர் வந்து டீஹைட்ரேட் ஆகி தான் கீழே விழுந்திருக்காரு. அதனால தான் அவரால் பேச முடியல, மயக்கத்தில் இருந்திருக்காரு. இதுக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி உத்தரப்பிரதேஷ் போலீஸ் சொல்லியிருக்காங்க. தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் முக்கியமாக அவருக்கு ஸ்வெட் அதிகமானனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அந்த இடத்துல இருந்து மயங்கி விழுந்திருக்காரு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒட்டுமொத்தமாக கான்பூர் ஸ்டேடியமே வந்து ஒரு இருட்டில் மூழ்கின கடல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து டீஹைட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியல. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறேன்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பங்களாதேஷ் ஃபேன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன, வழக்கம் போல் டே தான். இன்னைக்கு டே வந்து 35 ஓவர்கள் மட்டுமே போடப்பட்டிருந்த நிலமையில வழக்கம் போல் பும்ரா அவரோட வேலையை காட்டினாரு. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2014 அதாவது MS தோனி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்புல, ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு அஸ்வின், சேவாக் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் நிப்பாட்டுவார். அது நம்ம ரெகுலராக பார்க்குறது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி கேப்டன்சிலையுமே வந்து KL, ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் நிற்பாங்க. பட் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சியில் மேக்ஸிமம் வந்து கோலியும் KL ராகுலும் நிற்கிறாங்க. அது போக யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கூட நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஸ்லிப் கேட்ச் எஃபிஷியன்சியுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ரெக்கார்டுமே வந்து 73.4% அப்படின்ற சதவீதத்தில் வந்து இருக்குது இப்போ வரைக்குமே. முக்கியமாக இந்த கான்பூரில் வந்து 1964 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ் வின் பண்ண டீம் வந்து நாங்கள் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முக்கியமாக இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் அவங்க டாஸ் வின் பண்ணி எடுக்கிறன்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மேட்சில் வந்து ரெக்கார்டுகள். இதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கிட்டத்தட்ட அவர் ஆரம்பிச்சது எப்படியோ சூப்பராக ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஆனால் 23 பால் கொடுத்து டக்கில் போயிருக்காரு ஜகீர் ஹுசைன். முக்கியமாக அதோட கேட்ச் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வழக்கம் போல. ஆகாஷ் தீப் வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு. அவரோட கோல்டன் டேஸில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ப்ரோ ஜஸ்ட் லிவ்ட் இன் ட்ரீம்ஸ் அப்படி
அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து மழை மறுபடியும் வந்து குறுக்கிட்டதுனால ஒட்டுமொத்த டேமே வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இது யாரையுமே பழி சொல்ல முடியாது. மழை உலகத்துக்கு வேணும். ஸோ அந்த மழை வர்றதுன்றது இதுக்கப்புறம் ரெய்னி சீசன் தான் மேக்ஸிமம். ஸோ சவுத் அதாவது ஒட்டுமொத்த ஏஷியாவுக்குமே வந்து இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ரெய்னி சீசனாக தான் வரும். இந்த மன்சூன் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸுமே இருக்குது. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து ரெயின் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நியூசிலாந்து டெஸ்ட்லையுமே அஃபெக்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து நியூசிலாந்துனா வந்து ஒரு கிட்டத்தட்ட டிசம்பர் கிட்ட தானே, அக்டோபர் மிடில் தான் வந்து வரப்போகுது. 16 to 20 நினைக்கிறேன் அந்த டேட்டுக்குள்ள நியூசிலாந்து டெஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பிஜிடி நம்ம வந்து நேராக அங்கே ஊருக்கு ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நியூசிலாந்து டெஸ்ட் மட்டும் இந்தியா வந்து கொஞ்சம் மழை வராத இடத்துலையா பார்த்து வச்சாங்க அப்படின்னா ஃபைன். ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாயிரும். இன்னைக்கு டே ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஓகே, முக்கியமாக வந்து அஸ்வின் நாட் ஓகே, சாரி நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். 2-3 பால்கள் வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் தூக்கி போடணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் வெளியே போட்டார் மனுஷன். பட் ஆனால் ஆகாஷ் டீப் ஒன் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல தனித்துவமாக நின்று போட்டாப்புல. ஆஷனா வந்து 2வது டே எப்படி போட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். நாளைக்காவது மழை கொஞ்சம் வராமல் வேற ஒரு இடத்துல பெஞ்சா ஓகே, கான்பூர் ஸ்டேடியமில் மழை வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கு டேவோட ரிவ்யூ. முக்கியமாக பங்களாதேஷ் ஃபேனுக்கு வந்து செஞ்சது சரியா இல்லை தப்பா பண்ணுற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற வீடியோ இந்த சந்திக்கிறேன். நான் வணக்கம்.